வெல்கம் டு ஸ்கூல் புக் சீரீஸ் இன் அன்ஸ்டக் மேத். நேற்று 6ஆம் வகுப்பில் உள்ள பருவம் 1 முதல் சாப்டர் எண்கள்ல இருந்து பயிற்சி 1.1 அதாவது எக்ஸசைஸ் 1.1 பார்த்தோம். இன்னைக்கு 1.2 பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம் வாங்க. முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களில் பெரியது அல்லது சிறியது அல்லது ஈக்குவல் குறியீடுகளை கொண்டு நிரப்புக. முதல்ல என்ன இருக்கு? 48,792, 48,972. இது ரெண்டுத்துல பெரிய நம்பர் என்ன? 48,972. அப்போ நம்ம இந்த சிம்பிள் போடணும். அடுத்த கேள்வி என்ன? 12,48,654 ஒரு நம்பர், 12,46,854 ஒரு நம்பர். இதுல 48,000 தான் நமக்கு பெருசு, அதனால இந்த சிம்பிள் போடுவோம். அடுத்த கேள்வி பாருங்க, 6,58,794 அதே நம்பர் தான் இந்த சைடும் இருக்கு. அப்ப இதுல ஈக்குவல் டு சிம்பிள் போடுவோம். நெக்ஸ்ட், சரியா தவறா என கூறுக. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். மிகச்சிறிய 7 இலக்க எண் என்ன? 10 லட்சம். அதே போல மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன? மிகப்பெரிய 6 இலக்க எண் 9,99,999. அப்ப இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு என்ன வரும்? 1. அப்போ நமக்கு வேறுபாடு என்ன கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வேறுபாடு 1. அப்போ இது தவறு. அடுத்தது, 8609 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086 ஆகும். இதுவும் தவறு. ஏன்னா இந்த எண்களை யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு பெரிய இலக்க 4 இலக்க பெரிய எண் கண்டுபிடிக்கணும். அப்ப இது 4 இலக்க பெரிய எண் என்ன வரும்? 9860 தான் 4 இலக்க பெரிய எண் இந்த நம்பரை யூஸ் பண்ணி. அதனால இது தவறு. அடுத்த கேள்வி என்ன? 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000. இது சரி. 138,67,87,215, 13,76,98,890, 8,67,20,560 என்ற எண்களில் எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண் மிகச்சிறியது? மிகப்பெரிய எண் என்னது? இதுல மிகப்பெரிய எண் 138,67,87,215. அதே போல மிகச்சிறிய எண் என்ன? 8,67,20,560. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசைனா நமக்கு என்ன? பெருசுல இருந்து சின்னது எழுதணும். அப்போ இதுல பெரிய எண் என்னன்னு பாருங்க. முதல்ல 1,28,435. இது பெருசு. இதை விட சின்ன நம்பர் என்ன? 25,840. இதை விட சின்ன எண் என்ன? இதுக்கு அடுத்த சின்ன எண் என்ன? 21,354. இதுக்கு அடுத்த சின்ன எண் என்ன? 10,835. இதுக்கு அடுத்த சின்ன எண் என்ன? 6,348. அடுத்த கேள்வி, 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. 8 இலக்க எண்ணா நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? கோடியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுல நம்ம இந்த வரிசை எண் வரிசை நமக்கு என்ன வரும்? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், கோடிகள். கரெக்டா? இப்போ இந்த ஆர்டர்ல தான் நமக்கு வரும் 8 இலக்க எண்ணா. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 லட்சம் அப்படிங்கிற இடத்துல 6 போடணும். அதே போல 10,000 அப்படிங்கிற எண்ல 10,000 இடத்துல என்ன போடணும்? 9 போடணும். மொத்த இடத்துல நம்ம எந்த எண்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அத மாதிரி 8 இலக்க எண்ணை நம்ம எழுதணும்.
இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம இதுல 6 9 இந்த 2 இடம் மட்டும் நம்ம பிக்ஸ்டா வச்சுக்கணும். அதாவது அந்த இடத்த வந்து அப்படியே வச்சுக்கணும், மாத்தக்கூடாது, வேற எந்த எண்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த 2 எண் மட்டும் பிக்ஸடா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல வேற எந்த எண்கள் வேணா போட்டுக்கலாம். இப்ப இங்க 7 போட்டுக்கலாம், இங்க 8 போட்டுக்கலாம், இங்க 3 போட்டுக்கலாம், இங்க 4 போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம், 8 போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த நம்பர் வேணா எழுதலாம். ஆனா 10 லட்சத்துல நம்ம 6ன்னு வச்சுக்கணும், 10,000த்துல 9ன்னு பிக்ஸ்டா வச்சுக்கணும். மத்த இடத்துல வேற எந்த எண்கள் வேணா ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா. அடுத்த கேள்வி, ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன மாதிரி எல்லாம் நம்ம எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 479ன்னு எழுதலாம். அடுத்து 497 எழுதலாம். அடுத்து 749 எழுதலாம். அடுத்து 794 எழுதலாம். அடுத்து 947 எழுதலாம். 974 எழுதலாம். இந்த மாதிரி 6 எண்களை நம்மளால எழுத முடியும். அடுத்த கேள்வி, என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டை கடவுச்சொல் 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல நமக்கு 4 எண்கள் கொடுத்துட்டாங்க. ஒரு 4 இலக்க இரட்டை எண் தான் வந்து நமக்கு என்னது, அந்த ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கொடுத்திருக்க நம்பர் என்ன? 9, 4, 6, 8. இதை எப்படி மிகச்சிறிய எண்ணா எழுதலாம்? 4698. இதுதான் மிகச்சிறிய எண். இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம எழுத முடிஞ்ச மிகச்சிறிய எண். அடுத்த கேள்வி, அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6, 3 மற்றும் 1 ஆகும். மேலும் 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்களை அமைக்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 6 நம்பர் கொடுத்திருக்காங்க. 6 இலக்கங்களை கொண்ட ஒரு 6 கண்டுபிடிக்கணும். அதுல மிக பெரியது ஒண்ணு கண்டுபிடிக்கணும், மிக சிறியது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இப்ப மிக பெரியது பாருங்க, இதுல வந்து நம்ம முதல் 3 இலக்கங்களை பிக்ஸ்டா வச்சுக்கணும். அதாவது என்னன்னு 6, 3, 1. மிக சிறியதுலயும் இதை பிக்ஸ்டா வச்சுக்கணும், மிக பெரியதுலயும் இதை பிக்ஸ்டா வச்சுக்கணும். அப்ப இதுவும் என்ன வரும்? 6, 3, 1. ஓகேங்களா? இப்போ பாக்கி இருக்கிற நம்பர் நமக்கு என்ன? 0, 3, 6. இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மிகப்பெரிய எண்களை எப்படி எழுதலாம் இதுல? அதாவது 0, 3, 6 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி நம்மளால எப்படி பெரிய எண் எழுத முடியும்? 630 தான் எழுத முடியும். அப்ப சிறிய எண்ணா நம்ம என்ன எழுத முடியும்? 36 எழுத முடியும். அப்போ மிக பெரிய எண் என்ன? 6,31,630. மிக சிறிய எண் வந்து 6,31,036. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது 4 மலைகளோட உயரம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன? தொட்டபெட்டா, அதோட உயரம் வந்து 2637. மகேந்திரகிரி 1647. ஆனைமுடி 2695. வெள்ளையங்கிரி 1778. இது கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்க டேட்டா இது. இதுல இருந்து 3 கேள்வி வந்து கீழே கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது? இதுல இருக்கிறதுலயும் உயரமான மலை என்ன? ஆனைமுடி. ஆனைமுடியோட உயரம் என்ன? 2695. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதவும். அப்ப முதல்ல என்ன வரும்? ரொம்ப பெருசு வந்து ஆனைமுடி. அடுத்து 2000த்துல எது இருக்கு? தொட்டபெட்டா. அடுத்து தொட்டபெட்டா விட சின்னது எது? வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி வந்து 1778. அப்போ வெள்ளையங்கிரி. இருக்கிறதுலே சின்னது எது? மகேந்திரகிரி.
அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆனைமுடியோட உயரம் என்ன, 2695 கொடுத்திருக்காங்க. அதே போல மகேந்திரகிரியோட உயரம் என்ன, 1647. இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு என்ன வரும், 1048. இதான் ஆன்சர். அடுத்த கேள்வி புறவயாமை வினாக்கள்ல இருந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, அதுல முதல் கேள்வி வந்து பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசா எப்படி எது வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் பாருங்க, 1468, அடுத்து 1486, அடுத்து 1484. அப்ப 84 தான் நமக்கு இங்க வரணும், இது இங்க வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது 2345, 2435, 2235. அப்ப இதுல 2200 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப இதுவும் தப்பு. அடுத்து மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 1,34,205, 1,34,208, 1,54,203. அப்ப இது மூணுமே என்ன இருக்கு, சின்னதுல இருந்து பெருசா இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். இது கரெக்ட்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன் வந்து தப்பாயிடும். அப்ப மூணாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அரபிக்கடலின் பரப்பளவு 14,91,000 சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? இந்த 4 ஆப்ஷன்ல இந்த நம்பர் வந்து எந்த 2 நம்பருக்கு நடுவுல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷன் பாருங்க, 14,89,000. அப்ப இதை விட நமக்கு கொடுத்திருக்க நம்பரை விட இது சின்னது. அப்ப இது கரெக்ட். மற்றும் 14,92,540. அப்போ இதை விட இந்த நம்பரை விட இது பெருசா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கு இடையில தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்? அதாவது நமக்கு கொடுத்திருக்க அட்டவணை வந்து இதுதான். நாளிதழின் பெயர், தரம், விற்பனை லட்சத்துல கொடுத்திருக்காங்க. முதல்ல நாளிதழ் ஏ வந்து முதல் தரம், அதாவது அதுதான் ரொம்ப டாப்பா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியான ஒரு நாளிதழ். அது வந்து 70 லட்சம் விற்பனை போயிருக்கு. அடுத்து பி வந்து ரெண்டாவது, அதாவது ஏவை விட இது கொஞ்சம் தரம் குறைவு, அது வந்து 50 லட்சம் விற்பனையா இருக்கு. சி வந்து பியை விட கொஞ்சம் குறைவா இருக்கும் தரம், அதோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ நமக்கு ரொம்ப கம்மியான தரம் உள்ளது டி, அது வந்து 10. இப்ப நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 வந்து இங்க வர முடியுமா? வர முடியாது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கு. 10 வந்து 8 விட அதிகம். அப்ப 4வது 10 அப்படின்னா 3வது 8 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து 52 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், பிஏ 50 தான். அப்போ பிஏ விட நமக்கு சின்னதா தான் இருக்கணும், 50 விட சின்னதா இருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. இ ஆப்ஷன் பாருங்க, இது வந்து 77னா இருக்கிறதுலே ரொம்ப தரமானதா இருக்கணும். அப்ப 70, நமக்கு இருக்கிறதுலே தரமானது என்ன, 70. அப்ப இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நமக்கு ஆப்ஷன் இ 26 தான் நமக்கு ஆன்சர். எக்ஸசைஸ் 1.2 வந்து நமக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டா இந்த ஸ்கூல் புக் சீரீஸ்ல போட போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.